திரு ரவி, அதிமுகவுடன் கூட்டணிங்கிறத பாஜக தான் அவசரப்பட்டு சொல்லுது. கூட்டணி ஆட்சிங்கிறதையும் அவங்க அழுத்தமாக பதிவு பண்றாங்க பல்வேறு நிலைகள்லனா. அது கூட்டணி தொடர்றதா தொடர்றதில்லையாங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருமா? ஏன்னா 4 நாட்களுக்குள்ளாகவே திரு இபிஎஸ் வந்து அந்த இதை மறுக்கிறாரு. இந்த கூட்டணி இணக்கமா டிராவல் பண்றதுங்கிறது வந்து இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான நிலைப்பாடை பொறுத்ததாக இருக்குமா? 29 வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தெளிவாக காங்கிரீட்டில் போட்டு கட்டியிருக்கிற ஒரு நல்ல கூட்டணி. இதே 4 மாதம் முன்னாடி நான் சொன்னேன் அதிமுக திமுக பிஜேபி கூட்டணி வருவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ 2 விஷயத்த சொன்னேன். அந்த 2 விஷயம் கண்டிப்பாக இதில் நடந்திருக்கு. இன்றைக்கி முரண்பட்டிருக்கலாம். எனக்கு சார் ஒரு விஷயம், இந்த விகிதாச்சார அடிப்படையில் எம்எல்ஏ இது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை திராவிட கட்சிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா? அதிமுக அவ்வளோவா பேசாது, திமுக பல சந்தர்ப்பங்கள்ல அதை பற்றி பேசியிருக்காங்க சார். இல்லை நான் வந்துடுறேன் சார். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? நான் போட்டி போடுறேன், எல்லாரும் போட்டி போடுறாங்க, விகிதாச்சார அடிப்படையில் எம்எல்ஏக்கள் உள்ள வரணும், ஜெயிச்சவன் தோத்தவங்கிற கணக்கு இல்லாமல், அப்படித்தானே? அப்போது எம்எல்ஏக்களே சட்டசபைக்குள்ள விகிதாச்சார அடிப்படையில் வரணும்னு சொன்னால், அப்போ கூட்டணிங்கிறது இந்த வார்த்தையை நான் பொதுவாக தான் பயன்படுத்துகிறேன், வெறும் பல்லக்கு தூக்குறதுக்கு தானா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? உங்களுடைய அடிப்படை நியாயமா நீங்க சொல்றது விகிதாச்சாரம் தானே. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் அதிமுகவோட தொடர்பு பண்ணல, இல்ல தொடர்புபடுத்தி தானே பேசுறேன். ஒருவேளை அவங்க கூட்டணி ஆட்சிங்கிறத பாஜக ரொம்ப அழுத்தும் போது இல்ல ஒருவேளை கூட்டணி வேணான்ற இடத்துக்கு அதிமுக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன நிலைப்பாடை எடுக்க முடியும்? ஒரிசாவை பார்க்கும், அப்படி இல்லைன்னா மகாராஷ்டிராவை பார்க்கும், அப்படி இல்லைன்னா ஜார்க்கண்டை பார்க்கும், அப்படி இல்லைன்னா மற்ற மாநிலங்களில் பிஜேபி எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத பார்க்கும். அதுதான் பார்க்கணும். ஏன்னா திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த 2 விஷயம் அதிமுக கிட்ட என்னன்னா, சிறுபான்மையினர் வந்து நசுக்கிடுவாங்க, பிஜேபி உள்ள வந்தா சிறுபான்மை நசுக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிஜேபி வந்து உங்களை சாப்பிட்றோம், யாரு அதிமுக தொண்டரை சாப்பிட்றோம்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு விஷயம் அதிமுகவை சார்ந்த மூத்த அன்பர் கூட சொன்னார், பவன் கல்யாணை வச்சுக்கிட்டு பிஜேபி ஆந்திராவில் பண்ணுதுன்னு சொன்னால், பவன் கல்யாண் என்ன நேற்றுக்கு பிறந்து பிஜேபியோட இன்னைக்கு இந்துத்துவா பேசிட்டு இருக்காரா? அவர் நாயுடுவோட ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர். அப்போ பிஜேபி அங்கே வேலையிலேயே இல்லாமல் இருந்தது. ஒன்றிணைந்த ஆந்திராலையும் சரி, தெலுங்கானா பிரிந்ததுக்கும் பிறகும் சரி, பவன் கல்யாணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பற்றி பிஜேபி கவலைப்பட்டதில்லை. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 40 இடத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நயனார் பேசும்போது எதுக்காக சொன்னார்னா, 4 இருக்கும் 40 ஆகும். இது வெறும் எதுகை முனை விஷயம். ஆனா 34 இடங்களில் 2024 நீங்க தேர்தல் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக நாதாக அண்ட் பிஜேபி சேர்ந்தா 120 இடத்துல 2024 பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்றாச்சு. 100 தொகுதிகளில் அதிமுக பிஜேபி வெற்றி பெற்றாச்சு. 34 தொகுதிகளில் 25ல இருந்து 42% வாக்குகளை வாங்கி பிஜேபி ஆல்ரெடி அதனோட பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ வெற்றி பெறுவர்களை வைத்துக் கொண்டு கூட்டணி அமைப்பீங்களா? இல்லைங்க நீங்க ஒரு 2 சீட் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 4 சீட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைப்பீங்களா? அதிமுக ஒரு முதிர்ச்சி ஒரு கழகம், அதை தூக்கி அசிங்கப்படுத்துவதும், அவர் மௌனமாக இருந்தாரு, அவர் கேவலமாக இருந்தாரு, அவர் அடிபணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவதே தவறு. திரு அக்னி, கூட்டணிங்கிறது வந்து வெற்றியடைய வைக்கதானா? அவங்களுக்குன்னு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் அமைச்சரவையிலையோ ஆட்சி பொறுப்புலையோ வேண்டியது இல்லையான்னு அவர் கேட்கிறார். அதிமுகவை ஜெயிக்க வச்சா மட்டும் பாஜக போதுமா? வேற எந்த ரெப்ரசன்டேஷனும் நீங்க பாஜகவுக்கு கொடுக்கவே வேண்டியது இல்லையா? கூட்டணிங்கிறது ஆட்சியை பிடிப்பதற்கும் மக்களுக்கு நல்லாட்சி தருவதும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க அமைச்சரவையில் வந்தால் நல்லது செய்ய மாட்டாங்களா? அது இப்போ பிறக்காத குழந்தைக்கு இப்பயே பேர் வச்சா எப்படி? ஒருவேளை ஆம்பளை பையன் பேர் வச்சுட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா வேணான்றவீங்களா? அதுக்கு தவறு. ஒன்று, இங்க தமிழ்நாட்டில் மாநில தேர்தல், அதிமுக ஏற்கனவே இருந்த கட்சி, இருக்கிற கட்சி, எதிர்கட்சி, முன்னாள் 31 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியான முடிவு. அதுதான் மக்களிடம் சென்று சேரக்கூடிய ஒரு இயல்பான மொழி. பாஜக உறுதியா இருக்கு கூட்டணி ஆட்சினா, அப்ப என்ன முடிவெடுப்பார் இபிஎஸ்? அது தேர்தல் வரட்டும், அதுக்கு பிறகுதானே. அப்படித்தானே திரு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க. நான் அப்ப இன்னொன்னு சொல்றேன், நான் அதிமுக அப்ப சொன்னேன்ல, இப்ப நான் சொல்றேன், அதிமுக இப்ப சேர்ந்து இருக்குது. ஏற்கனவே நீண்ட நாட்களாக ஐயா ஜி கே வாசன் தமாக உங்களோட தானே இருக்குது. அவங்கள ஒரு மத்திய அமைச்சராக்குங்க.
நீங்க ராம்தாஸ் அத்வாலே மட்டும் ஒரே ஒரு கட்சி அவங்கள நீங்க அமைச்சராக்குறீங்கல்ல. ஆக தமிழ்நாட்டில் ஓராண்டு காலத்தில் ஒரு 5 மத்திய அமைச்சர் கொண்டு வந்தீங்கன்னா இதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஆட்சி மாற்றம் நடக்கும்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். இந்த டீல் ஓகே தானா? இப்போ ஒருவேளை அதிமுகவை சேர்ந்த எம்பிக்களை அமைச்சராக்குறோம்னு பாஜக ஒத்துக்கிட்டா அதிமுக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு ஒத்துக்குமா தமிழ்நாடு? இது ஒரு வருஷம் நீங்க செயல்படுங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்புறம் நம்ம முடிவெடுப்போம். தவறான ஒரு கருத்து சொன்னார். கூட்டணி ஆட்சி இல்லை. நிறைவு செய்ய நேற்று தவறான கருத்து சொன்னார். கட்சிகளுக்கு அதிமுக இருக்கிற சிலருக்கு வேணா மத்திய மந்திரி ஆசை இருக்கலாம். ஆனா அந்த அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையில் அதிமுக போனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, மத்திய அரசோட ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக மேல மொத்தமா விழுந்துரும். இல்ல அவர் இந்த டீல் நடக்கணும் ஒரு வருஷம் மொத்தமா விழுந்துரும். 3 வாட்டி ஜெயிச்சவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியா? இபிஎஸ் பேசிட்டாரு, அமித்ஷா பேச வேண்டியதை பேசிட்டாரு. இப்போ இபிஎஸ் பேசி இருப்பதற்கு அமித்ஷா என்ன சொல்ல போறாரு அப்படின்றதுதான் இதுல இருக்கிற பாயிண்ட். நான் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொன்னார்னா, கூட்டணி ஆட்சியில நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னா இபிஎஸ் அப்ப என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதா. நன்றி.